லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது ப்ரொஃபஸர் கணேஷ்குமார், புவிசார் அரசியல் விமர்சகர். வணக்கம் சார். வணக்கம் சார், ஜெய்ஹிந்த். சார், இந்த எஃப்சிஆர்ஏ அந்த சட்டத்தோட அவசியம் என்ன, ஏன் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அதை பற்றியான விஷயங்கள் என்ன? எஃப்சிஆர்ஏ முதல்லேருந்தே இருக்குது. எஃப்சிஆர்ஏ வந்து 2010 இருக்குது. இதுக்கு முன்னாடி யூபிஐ, அதாவது நீங்கள் ஜிஎஸ்டி, அப்புறம் அந்த டிமானிட்டைசேஷன் எதனால இருக்கோ எல்லாத்தையும் முதல்ல எடுத்துகிட்டு வந்தது அவங்க தான். இப்போ அதில் மாறுதல் எடுத்து வந்து ஒரு பில் எடுத்து வந்திருக்காங்க. அமெண்ட்மெண்ட், அந்த அமெண்ட்மெண்ட்டில் 12ஆம் தேதி வரப்போகுது. முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஆட்சேபினை நிறைய பேர் தெரிவிச்சிருக்காங்க. உள்நாட்டிலே வெளிநாட்டிலேயே? உள்நாட்டில் தெரிவிச்சிருக்காங்க. அதை தான் சொல்ல வந்தேன். உள்நாட்டிலையும் சொல்லியிருக்காங்க, வெளிநாட்டிலையும் சொல்லியிருக்காங்க. ரைட்டு. யூஸ்வலாக உள்நாட்டில் பேசுகிறப்ப சொல்வீங்க இது வெளிநாட்டு குரல்னு. இப்போ நேரடியாக இல்லை, நான் இங்கே பாருங்க, நான் சொல்கிறேன், நான் வந்து சும்மா பாயிண்ட் இல்லாமல் 19 சொல்கிறது இல்லை. டு பி ஃப்ராங்க், எல்லாத்துக்குமே ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு ப்ரீகர்சர் இல்லாமல் ஜென்ரலாக சொல்ல மாட்டோம். அதுவும் இல்லாமல் இது வந்து இந்தியாவில் பாஸ் ஆகிற பில்லுக்கு எதுக்கு, அதாவது எனக்கு தென்னை மரத்தில் தேல் கொட்டினா எதுக்கு பனை மரத்தில் நெறி கட்டுது அப்படின்ற கேள்வி தான் இங்கே ப்ராப்ளம். இன்னும் அமெண்ட்மெண்ட்டு பில்லை வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க, இன்னும் பாஸ் ஆகலை. அதுக்கு வந்து இந்தியாவோடைய ஆட்சி முறை அப்படிங்கிறது வந்து ஒரு வெல் நோன் திங். ஆக்சுவலாக வந்து ஒரு பக்கம் ஜுடிஷியரி, ஒரு பக்கம் எக்ஸிக்யூட்டிவ், இன்னொரு பக்கம் பார்லிமெண்ட். ஸோ எல்லாமே பக்காவாக பேலன்ஸ் இருக்குது. ஒரு பக்கம் பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டர், ஜுடிஷியரி மூணுமே கரெக்டான ஒரு அச்சில் போயிட்டுருக்கு. ஆக்டிவாக இருக்குது மூணுமே. இப்போ நான் வேறு எந்த நாட்டோடையும் இதை கம்பேர் பண்ண முடியாது. அதாவது இப்போ அமெரிக்கா வந்து ஜனநாயக நாடா அப்படின்னா ட்ரம்ப் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட்டிவ் பவராக போடுறாரு. செனட்டுக்கு பவர் இல்லை, காங்கிரஸுக்கு பவர் இல்லை, ஜுடிஷியரிக்கு பவர் இல்லை, எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் தான் ஒருத்த ஆள், நான் சொல்கிறேன் நீ எடுத்துக்கோ அப்படின்றாரு. அந்த மாதிரி இந்தியாவில் இல்லை. ஸோ இப்போ வந்து பில் பாஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு போகிறோம்ல, இதுவே ஒரு ஜனநாயகத்தோடைய ஒரு வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். அதில் முக்கியமாக சொல்லணுன்னா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கதறல்களை விட, நான் சொல்கிறது ஏன் கதறல்கள்னு சொன்னேன்னா, இங்கே ஏதோ பாதிப்பு வருதுன்றது அப்புறம் பார்த்துக்கலாம். வெளியிலேருந்து வரக்கூடிய சத்தம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இதுக்கு முன்னாடியே, அதாவது இந்த பில் பாஸ் பண்ணுறதுக்காக தான் கரப்பாம்பூச்சியெல்லாம் உள்ளேருந்து வெளில வந்தது போல இருக்குது, தெரில. ஸோ மருந்து அடிக்க போகிறது இன்னமும் பின்னாடி தான். மருந்து அடிக்க போகிறாங்கன்னு சொன்ன உடனே கரப்பாம்பூச்சியெல்லாம் வெளில வந்ததா, இல்லை மருந்து அடிக்க போகிறாங்க அதனால் நீ போய் போராட்டம் பண்ணி எங்களை காப்பாற்றுன்னு சொன்னதுக்காக கரப்பாம்பூச்சி வந்ததில்லை. நாம் முதல்ல இருந்தே சொன்னது ஒன்றே ஒன்று தான், இந்த கரப்பாம்பூச்சி அப்புறமா இந்த போராட்டம், தர்மேந்திர பிரதான், இதெல்லாம் நாய்ஸ். ஸோ ஒரே ஒரு விஷயத்துக்கு மாத்திரம்தான் எல்லா நாடுகளும், முக்கியமாக மேற்கத்திய நாடுகள் எல்லாமே கதறிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து எஃப்சிஆர்ஏ. இந்த எஃப்சிஆர்ஏ மாத்திரம்தான் நியூஸு, மற்ற இதெல்லாம் நாய்ஸ். இதை மாத்திரம் தான் நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட்டு தான் பண்ண போகிறாங்க. அமெண்ட்மெண்ட் பண்ணதில் இவங்களாம் மோப்பம் முடிச்சு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அது வந்து 2 கொம்பு, 2 கோரப்பல், ஒரு வால், அதில் ஃபுல்லாக நெருப்பு, அந்த மாதிரி ஒரு பூதம் மாதிரி எஃப்சிஆர்ஏவை இவங்க ஒரு என்ன சொல்கிறது ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஜியாகிரஃபி பாலிடிக்ஸ் பேசுகிறவங்கள தாண்டி ஒரு சாதாரண பாமர மக்களுக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்குது, பெரிய விஷயம் ஒன்று இருக்குது. ஒரு என்ஜிஓ நடத்துகிறாங்க, அவங்களுக்கு யாரோ வெளிநாட்டிலேருந்து காசு கொடுக்குறாங்க. சரி, அதை நீங்கள் ரெகுலேட் பண்ணுறீங்க இல்லை தடை பண்ணுறீங்க அப்படிங்கிற என்ன புரிதல் இருக்கோ அதை நான் அப்படியே சொல்கிறேன், வார்த்தையில் சொல்கிறேன். சரி, ரெகுலேட் பண்ணுறீங்க அல்லது தடை பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது ரொம்ப சின்ன விஷயமாக தானே இருக்குது. இதற்கு ஒரு நாட்டிலிருந்து முக்கிய ஆட்கள்லாம் கருத்து சொல்கிறாங்க, அது மற்ற நாடுகள்லேயும் ஒரு பேசு பொருளாக ஆகுது அப்படின்னு இந்த அளவுக்கு பெருசாக இதை பார்க்க முடியுமா? ஒரு என்ஜிஓவுக்கு ஒரு ஃபண்டு கொடுத்து ஒரு படிப்புக்கோ, முதியோர்களுக்கோ, கல்விக்கோ ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. அப்படி என்ன இதில் அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது, அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமான விஷயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதாவது வரையறுப்பது, தடை செய்வது, நீங்கள் சொன்ன ரெகுலேஷன் இல்லை கம்ப்ளீட் பேன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. நம்ம எடுத்த உடனே தடை அப்படின்றது இந்தியாவில் எதுவுமே செஞ்சதில்லை. இது வரைக்கும் பல விஷயங்களுக்கு நான் அந்த வார்த்தைகள் பயன்படுத்தி இல்லை, நீங்கள் சொன்னது கரெக்டு, நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டை நாங்கள் புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் சொன்னதை தான் நான் சொல்கிறேன். ஸோ ரெகுலேட் பண்ணால் பிரச்சனை, தடை பண்ணாலும் பிரச்சனை அப்படின்றது வந்து அதுக்கு பதிலே கிடையாது. அது வந்து ரெகுலேட் பண்ணணுமானா கண்டிப்பாக பண்ணணும், தடை பண்ணணுமான அதுவும் பண்ணணும், எப்போ தடை பண்ணணும்னு இருக்குது. அந்த வரைமுறையை கொண்டு வருவதற்கு தான் இப்போ இந்த எஃப்சிஆர்ஏ அப்படின்ற ஒரு அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வராங்க. அதாவது சட்ட மாறுதல் கொண்டு வராங்க, திருத்த மசோதான்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன, வெளியிலேருந்து பணம் வருதுன்னா அவன் ஊரில் முதல்ல கரெக்டாக இருக்கா எல்லாமே அப்படின்றது முதல். இப்போ கொடை அப்படிங்கிறது இது எல்லாமே தொண்டு நிறுவனம். நான் சொல்கிறது வந்து நீங்கள் வெளியிலேருந்து பணம் உள்ளே வருது அப்படின்னா எதுக்காக வருது அப்படின்றது தொண்டு செய்வதற்காக, இல்லை சேவை செய்வதற்காக,
சேவைகளுக்கு தொண்டு அந்த நிறுவனங்கள் தான் உங்களுடைய என்ஜிஓ, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ்னு சொல்கிறது. அதாவது அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை அரசாங்கமே எல்லாம் செய்ய முடியாது. 148 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாட்டில் கண்டிப்பாக தொண்டு நிறுவனம் வேணும். அதுக்காக 3 லட்சத்துக்கு மேலே தொண்டு நிறுவனம் நம்ம ஊரில் இருக்குது. அது வந்து இந்தியாவிலேருந்தே பணத்தை பெற்றுக்கொண்டு சேவை செய்வதற்கு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த ரேடாரில், அதாவது ரேடார்னு கூட வர ஒரு படத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே வெளியிலேருந்து பணத்தை வாங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு மாத்திரம்தான் இந்த பிரச்சனையை தவிர, உள்நாட்டிலேருந்து பணத்தை வாங்கி இப்போ நீங்களும் நானும் மொத்தமாக பணத்தை இங்கே இந்தியாவிலே கலெக்ட் பண்ணி நான் வந்து ஒரு தெருவை சுத்தம் செய்ய போகிறேன், இல்லைனா ஒரு மாணவர்களுக்கு கல்வி கொடுக்க போகிறேன், இல்லைனா வந்து ஏதாவது ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ண போகிறேன்னா அதுக்கெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. வெளியிலேருந்து பணம் வருதுன்னா அதுக்கு மாத்திரம் தான் ரெகுலேஷன் பண்ணணும். நான் என்ன கேட்குறேன்னா, இந்த அமெண்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வர்றதோட முக்கிய நோக்கம் என்ன? ஏன் இதை இப்போ தடை பண்ணுற அளவுக்கோ அல்லது நிறைய விஷயங்கள் பேசவும் செஞ்சுருக்காங்க. இப்போ சரியாக கணக்கு காமிக்கல அப்படின்னாலோ இதற்கு முன்பாக அந்த நிதியை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக உருவான சொத்தை கூட நேரடியாக அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன? எதற்காக இவ்வளவு முக்கியத்துவம் இதுக்கு கொடுக்கப்படுது? அந்நியன் படத்தில் ஒரு வசனம் வரும், 5 பைசா திருடினா தப்பா அப்படின்னு வரும். அப்புறமா 5 கோடி பேர் 5 கோடி தடவை 5 பைசாவாக திருடினா தப்பா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். 2019 இது எதுக்காக நான் 5 பைசா 5 அப்படின்னு சொன்னேன்னா, 2019 2026 வரைக்கும், 2025 2026 வரைக்கும் இந்தியாவுக்கு வெளிநாட்டிலிருந்து வந்த அமௌண்ட்டு, அதாவது பணத்தோடைய அளவு மாத்திரம் 55,000 கோடி. நம்மளோட கேள்வி வந்து இந்த 55,000 கோடி எப்படி வேணால் வேலை செய்யலாம். ஸோ 55,000 கோடிக்கு வந்து நம்ம என்ன கேட்குறோன்னா, நீ வந்து எதுக்காக இந்த பணத்தை இங்கே கொண்டு வந்த, அந்த பணத்தை எதுக்காக செலவு பண்ணுறேன்னு சொல்லி கொண்டு வந்த, அந்த செலவு பண்ணுறதா ஒத்துக்கிட்ட அந்த பணி முடிஞ்சதா, அந்த பணி முழுசமாக முடிக்கிறதுக்கு அந்த பணத்தை சரி 1 கோடி ரூபாய் வாங்குறேன்னா அந்த 1 கோடி ரூபாயும் கம்ப்ளீட்டாக யூட்டிலைஸ் பண்ணியா? இந்த கேள்வி யாராக இருந்தாலும் கேட்பாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைகிட்ட வந்து ஒரு 100 ரூபா கொடுத்து போயிட்டு ஒரு 4-5 பொருள் வாங்கிட்டு வான்னு மளிகை கடையில் கொடுக்குறோம். ஸோ நம்ம போயிட்டு அந்த குழந்தை வாங்கிட்டு வருது. நம்ம ஜென்ரலாக வீட்டில் வயசானவங்க கேட்குற கேள்வி என்னென்னா, எவ்வளோ ரூபா, எந்தெந்த பொருள் வாங்கினேன், நான் மிட்டாய் வாங்கினேன்னா மிட்டாய் வாங்கினேன்னு சொல்லு, அவ்வளோதானே கேட்க போகிறாங்க. அந்த குழந்தைய நீங்கள் வந்து அந்த கணக்கு கேட்குறதுன்னு இருக்கு இல்லையா, ஜென்ரலாக நீங்கள் 100 ரூபா கொடுக்குறீங்க, அது 90 ரூபா வந்தது, மிச்சம் 10 ரூபா இருக்குது, அந்த 10 ரூபா நான் வச்சுருக்கேன், இல்லை 10 ரூபாய்க்கு நான் பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டேன், ஏதோ ஒன்று பண்ணிட்டு போட்டோம். ஆனால் அந்த நீங்கள் கேள்வியை கேட்கணும். அந்த கேள்வி கேட்கலன்னா அந்த 10 ரூபா அப்படின்றது வேறு வகையாக அந்த குழந்தை பின்காலத்தில் உபயோகப்படுத்தும் போது உங்களால் கேள்வி கேட்க முடியாது. இவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ எதுக்காக கொடுத்தோமோ அந்த பணத்தை கரெக்டாக செலவு பண்ணாங்களான்ற கேட்கவே கூடாது. அப்படின்னா இங்கே நம்ம நாடு நடத்துகிறதா இல்லை வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு நம்மளுடைய பட்ஜெட் அதோட பெருசுங்க. வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு பணத்தை ஒரு கணிசமான தொகை வருது அப்படின்னா அதற்கான அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கான சட்ட திருத்தங்கள் கண்டிப்பாக செய்யணும். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, ஏன் வந்து வெளிநாட்டிலேருந்து நாம் எஃப்சிஆரே கொண்டு வரோங்க, எஃப்சிஆர் அமெண்ட்மெண்ட் இங்கே கொண்டு வரோம். நேற்றுக்கு மார்க்கோ ரூபியோ அப்படின்ற அமெரிக்காவுடைய அந்த கேள்வி தான் முக்கியம். இப்போ இந்தியாவை ஒரு சட்டமும் எடுத்துகிட்டு வராங்க, முன்மொழிகிறாங்க, அதெல்லாம் ஓகே. அவர் வந்து மார்க்கோ ரூபியோ ஒரு முக்கியமான வார்த்தை சொல்லியிருக்காரு, இதன் மூலமாக இரு நாட்டு உறவுகளும் பாதிக்கப்படும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். ஓகே, அப்போ பாதிக்கப்படணும். அவர் செய்கிறது உதவி மற்ற நாடுகளிலும் இருந்து வருது. அப்போ வெறும் உதவி செய்து கொண்டிருக்கிற நாடுகளில் இருந்து அந்த கொடையாளர்களால் நடத்தப்படுகிற நாடுங்கிற அர்த்தத்துக்கு அளவுக்கு மாறுது. அப்படின்னா எதற்காக இந்த அதிகபட்சமான இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்? ஏற்கனவே நமக்கு டேர்ம்ஸ் வந்து டிப்ளமேட்டிக்காக நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தால் கூட வெளிப்படையாக இந்தியாவும் அமெரிக்காவும் ரொம்ப நட்பில் இருக்கிறது தான் நம்ம பார்க்குறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி அவர்களுக்கு எப்போதுமே எது சரியோ அது செய்வாங்க அப்படின்னு. ஆனாலும் கூட இந்த ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு வார்த்தை உபயோகங்கள் தேவையா? 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். முதல்ல அவர் சொன்னது, நீங்கள் சொன்ன முதல் விஷயம் வந்து 2-3 நாள் முன்னாடி சொன்னது. அதாவது இந்தியாவும் அமெரிக்கா உறவுகளில் விரிசல் விழுந்துடும். அதாவது இந்தியா அமெரிக்கா நட்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அமெரிக்கா எந்த நாட்டோடைய நட்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அமெரிக்காவுடைய ஃபாரின் பாலிசியை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா டசன்ட் ஹாவ் எனி ஃப்ரெண்ட்ஸ், அமெரிக்கா ஹேஸ் ஒன்லி இன்ட்ரெஸ்ட். ஸோ எங்கே அவங்களுக்கு தேவையோ அந்த இடத்துல அவங்க அப்போதைக்கு இருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அமெரிக்கா 250வது வருடம் சுதந்திரத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் அமெரிக்காவோட எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னு பாருங்கள். யாருமே எனக்கு தெரிஞ்சதுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இல்லை. அதுலேயும் ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு சுத்தம். யூகே கூட ஃப்ரெண்டு லிஸ்ட்டில் இல்லை, யூரோப்பியன் யூனியனும் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இல்லை. அமெரிக்காவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ இந்தியா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா சைனா +1 கொண்டு வரும்போது இந்தியா நிறைய பவர்ஃபுல்லாக இருக்குது, அதனால் ப்ராப்ளம்.
ஸோ இரண்டாவது, ஸோ அதனால் அவர் சொன்னதை நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அமெரிக்காவுக்கு நட்பு நாடே கிடையாது. அப்போ இந்தியா நட்பு நாடே ஆக முடியாது. இந்தியா எந்த நாட்டோட வேணால் நட்பாக இருக்க முடியும். ஆனால் அமெரிக்காவது இந்தியா நட்பாக இருக்க முடியாது. மேபி ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு கொலாபரேட்டராக வேணால் இருக்கலாம். அந்த கொலாபரேட்டர் ஸ்டேட்டஸ் கொடுக்கறதுக்கு தான் அமெரிக்கா இவ்வளோ சண்டை போடுது. முடியாது, அதுவுமே கஷ்டம்தான். ஸோ ரெண்டாவது, இந்தியாவில் இருக்கக்கூடிய சில நிறுவனங்களை கண்ட்ரோல் செய்தால் இந்தியாவை கண்ட்ரோல் செய்யும் அளவுக்கு இங்கே வந்து லாபி பண்ண முடியும். இந்தியாவில் லாபி லீகல் கிடையாது, ஆனால் அமெரிக்காவில் லாபிங் வந்து லீகல். ஸோ அப்போ இங்கே லாபி பண்ணுறதுக்கு டைரெக்டாக பண்ணாமல் இன்டைரக்டாக பண்ணுவதற்காக பணத்தை இங்கே கொண்டு வந்து கொட்டுகிறது அமெரிக்கா அப்படின்ற ஒரு பரவலான குற்றச்சாட்டு இருக்கிறது. இப்போ FCRA ரெகுலேஷன் வந்ததுன்னா, அதாவது அமெண்ட்மெண்ட் வந்ததுன்னா, நீங்கள் எல்லாத்துக்கும் கணக்கு காட்டும் போது செய்தி நிறுவனங்கள் இப்போ செய்தியில் எழுதுகிறவனுக்கு பணம் கொடுக்குறேன்னா எதுக்காக இவனுக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறேன்ற கேள்வி வரும். அதே மாதிரி வாங்கின எதுக்காக நீ பணம் வாங்கினியோ அதுக்கான செலவு பண்ணியா இல்லை வேறு எதுக்காக செலவு பண்ணுறியான்ற கணக்கெல்லாம் காட்ட வேண்டியிருக்கும். அதில் பல பேர் பாதிக்கப்படுவாங்க. அதனால் இவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் கையில் கிரிப்பு இருக்குல்ல, அந்த கிரிப்பு போகுது அப்படின்ற பயம் ஒன்று தெரியுது. நேத்திக்கு நான் சொல்கிறது இந்திய நேரப்படி இரவு, நேற்று அமெரிக்கா நேரப்படி காலை. அதே சமயத்தில் மார்க்கோ ரூபியோ இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கார். என்னென்னா, இனிமேல் அமெரிக்கா டைரெக்டாக எய்டாக கொடுப்போம். ஏங்க இவ்வளோ நாள் எங்கெங்க போச்சு உங்களுக்கு? இவ்வளோ நாள் நீங்கள் தொண்டு நிறுவனம் மூலமாக கொடுக்குறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தீங்க. இந்திய அமெரிக்க உறவுள்ள விரிசல் உழுன்னு சொல்கிறீங்க, எல்லாம் சொல்லிட்டீங்கல்ல. நேற்றுக்கு சொல்கிறீங்க எந்த நாட்டுக்கும் இனிமேல் அமெரிக்கா தொண்டு நிறுவனங்கள் மூலமாக உதவி செய்யாது, டைரெக்டாக கண்ட்ரோல் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் எய்டு கொடுப்போம். ஏன் இவ்வளோ நாள் இல்லாத பயம் எதுக்கு இப்போ உனக்கு வருது? ரெண்டாவது, இதே மார்க்கோ ரூபியோ இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன். அவர் மே மாதம் இந்தியாவுக்கு வந்தார். எதுக்காகனா குவாட் மீட்டிங்காக வந்தார். ஸோ ஜப்பான்லேருந்தும் வெளியுறவுத்துறை அமைச்சர், அப்புறமா அந்த முக்கியமான பிரைம் மினிஸ்டர் வந்தாங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தாங்க. இந்தியாவுடைய ஜெய்சங்கர் சார் எல்லாமே டெல்லியில் இருக்காங்க. இவர் எங்கே திரும்ப போய் இறங்கினார்? கல்கட்டாவில் போய் இறங்கினார். எதுக்காக கல்கட்டாவில் போய் இறங்கினார்? சரி, அதை விட்ருங்க. கல்கட்டாவில் போய் இறங்கிட்டு அவர் எங்கே போனார் தெரியுமா? ஸோ சில தொண்டு நிறுவனங்களை பார்ப்பதற்காக சென்றார். ஸோ அப்போயே நம்மளுக்கு தெரியும் இது இங்கே தான் இவங்க பிளான்னு. அவர் வந்துட்டு போன பிறகே சொன்னோம் கரப்பாம்பூச்சி மாதிரி. இப்போ தான் கரப்பாம்பூச்சியெல்லாம் இப்போ வந்து ஒரு நாளில் ஆரம்பித்தது. ஆனால் அதுக்கு முன்னாடியே இது வந்து நடக்க போகுது, இந்த மாதிரி ஏதோ நடக்க போகுதுன்றதுக்காக தான் இவர் அங்கே போகிறாரு அப்படின்றது FCRA அவங்க ஸ்மெல் பண்ணியிருப்பாங்க. அவங்க பல கோடி ரூபாய் மற்ற நாடுகளை டீஸ்டெபிலைஸ் செய்வதற்காக பல கோடி ரூபாய்களை, பல பில்லியன் அளவுக்கான பணத்தை வெளியில் கொட்டுறாங்க அவங்க. ஸோ அப்போ தான் அவங்க அமெரிக்கா நம்பர் 1 இருக்கணும்னா அதுக்கான விலை இருக்குது. அதுக்கான விலையை வந்து அமெரிக்க டாலர் பல்வேறு நாடுகளில் பல்வேறு ஆர்கனைசேஷனுக்கு பல்வேறு நபர்களுக்கு கொடுத்தால் மட்டுமே அந்த நிலையை தக்க வைக்க. அவர் இன்னொரு முக்கிய குற்றச்சாட்டும் வச்சிருந்தார். இது வந்து ஒரு மதத்தை நீங்க வந்து கார்னர் பண்றீங்க, அவர்களுக்கு ஒரு மதத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக தான் இதை பார்க்க முடியும். சரி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. அமெரிக்காவும் மதச்சார்பற்ற நாடு. அமெரிக்கா மதச்சார்பற்ற நாடு. ஆனால் இப்போ அமெரிக்காவில் வாஸ்ப்னு ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ஒயிட் ஆங்கிலோ சாக்சன் ப்ரொட்டஸ்டன்ஸ் அவங்க தான் அமெரிக்காவை கண்ட்ரோல் செய்ய வேண்டும், வேறு யாரும் எந்த இடத்துல வரக்கூடாது அப்படின்றத அவங்க ரொம்ப தெளிவாக ஒரு முடிவெடுத்து மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் மதத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய நான் சொல்கிற சப்செக்டையே விடமாட்டேங்கிறாங்க. ஸோ நீங்கள் அமெரிக்காவோட பிரசிடென்சி நான் சொன்னேன் இல்லையா, 250 வருடங்களில் 250 வருஷத்தில் எத்தனை பிரசிடென்ட்டையும் பாருங்கள், எல்லாருமே ஆம்பளை, எல்லாமே ஒரு பெண் கூட கிடையாது. இவங்க தான் ப்ரொக்ரெசிவாக எல்லாருக்கும் சொல்கிறவங்கல்ல, மற்ற நாடு எப்படி நடத்தணும்னு சொல்கிறாங்கல்ல, எல்லாருமே ஆண் பால் பிரிவை சார்ந்தவர்கள், அத்தனை பேர் கிறித்துவ மதத்தை சார்ந்தவர், அத்தனை பேரும் ஒரே கிறித்துவத்தில் சப்செக்ட் இருக்கக்கூடிய நபர்கள். ஒபாமான்னு எடுத்திங்கன்னா கூட லீனியேஜ் வேறு இடத்துல போகும். நம்ம ரிசர்ச் நம்ம முன்னாடி நிறைய தடவை இந்த அரங்கிலே பேசியிருக்கோம். ஸோ நீ வந்து மற்ற நாட்டை பற்றி பேசக்கூடாது முதல். ரெண்டாவது, இவங்களோட ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆஃப் ரைட்ஸ், அதாவது அமெரிக்காவுடைய முதல் அந்த இது இருக்கு இல்லையா, அப்படியே அங்கேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நாடு மதசார்பற்ற நாடுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீ மற்ற நாட்டுக்கு மதசார்பற்ற எந்த நாடு எப்படி போனால் உங்களுக்கு என்ன வந்தது? ஸோ நீங்கள் வந்து நீங்கள் கொடுக்குற எய்டில் மற்ற நாடு வளருதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களே, அதுவே தப்பு. உங்கள் ஊரில் ப்ராப்ளம் இருக்குது. இங்கே கிறித்துவர்கள் பாதிக்கப்படுவார்கள்னு நீங்கள் சொல்கிறீங்களே, 62% கிறித்துவர்களை கொண்ட நாடு அமெரிக்கா. அமெரிக்காவில் இருக்க அனைத்து கிறித்துவர்களோட வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்திட்டீங்களா? முதல் விஷயம். இந்த FCRA அமெண்ட்மெண்ட் வந்ததுன்னா மதமாற்றத்துக்கு உங்களால் பணத்தை செலவு பண்ண முடியாதுன்னு ஒரு கண்டிஷன் உள்ளே இருக்குன்னே வச்சு பேசுவோம். ஸோ அது இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. அதாவது சொன்ன ஒரு ரூம்குள்ளே ஒரு பேய் இருக்குன்னு சொன்னால் அந்த பேய் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அது சின்ன கூட்டி இந்த காஸ்பர் அந்த மாதிரி கூட பேயாக கூட இருக்கலாம். காஸ்பரும் பேய் தானே, இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் ஏன் வந்து ஒரு பிரம்மராட்சஸ் அந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க? சாதாரணமாக. ஆனால் நீங்கள் உங்களோட எண்ணம் என்னென்னா கிறித்துவர்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்க கிறித்துவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துங்க. சரி, எங்கள் ஊர்லேருந்து உங்கள்
உங்கள் ஊருக்கு வந்து புலம்பெயர்ந்த இந்தியர்கள்னு இருக்காங்களே, அதில் எல்லாருமே எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் சேர்ந்து வராங்க. அவங்கெல்லாம் க்ரீன் கார்டு வாங்குறாங்க, அவங்க எல்லாமே வந்து சிட்டிசன்ஷிப் வாங்குறாங்களே, அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தத்துக்கு என்னன்றதை பாருங்களேன். அதுக்கப்புறமா நீங்கள் இங்கே வந்துங்க வேறு ஏதாவது நாட்டுக்கு போங்க, அங்கெல்லாம் பண்ணுங்கள். நீங்கள் அதாவது ஒரு மதம் சார்ந்து மற்றம் தான் உங்கள் உதவி வரும் அப்படின்னா, உதவி அப்படின்றத விட அது வந்து ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கலாமா? அது சர்வீஸ் அப்படின்னும் போது நான் கலரை நீங்கள் தான் சொல்கிறீங்க, நான் எதுவும் சொல்லலை. ஒரு தொண்டு செய்யும்பொழுது அவன் என்ன கலரில் இருக்கான்னு பார்க்கக்கூடாது, என்ன மதத்தில் இருக்கான்னு பார்க்கக்கூடாது, அவன் என்ன எதுவும் பிறப்பால் என்ன பார்க்கவே கூடாது. தொண்டுன்றது தொண்டுன்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ மாத்திரம் எதுங்க உங்களுக்கு கிறிஸ்டியன் அடி வாங்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, மேபி இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் மோதுக்கு போன வருஷம் இதே நாளில் அந்த இந்தியாவுடைய விமானப்படை தலைவர் சொன்னபோது அவங்க கிரணா ஹில்ஸில் தான் அந்த அணுகுண்டு சொன்னதுக்கு நன்றின்னு அந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுவார்னு அமெரிக்காக்காரன் சொன்னதுக்கு நன்றி. ஏன்னா இப்போ தான் புரியுது அவன் எதுக்காக பணத்தை கொடுத்தான்னு, வேறு எதுவும் இல்லை. ஸோ அப்போ இங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள்லையுமே நான் சொல்கிறது ஆல்ரெடி கிறிஸ்தவர்களாக மாறி இருக்காங்களே இங்கே இந்தியாவில், அவங்களையே நீங்கள் அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலேயே எவ்வளோ பேர் வந்து விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இருக்காங்கள்ல, அவங்கள முன்னேற்றத்துக்கு நீங்கள் பார்க்காம மதம் மாற்றத்துக்காக தான் நீங்கள் கொண்டு வருவீங்க. இல்லைன்னா நான் பணமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ அப்போ உங்களோட எண்ணத்தில் ப்ராப்ளம் இருக்கே தவிர இந்த நாட்டோடைய சட்டத்தில் ப்ராப்ளம் இருக்கா மாதிரியோ இல்லை சட்டத்தை மாற்றுறதுலேயோ இந்த பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இங்கே பிரச்சனை என்னென்னா, நான் மதம் மாற்றுறதுக்காக பணத்தை கொடுப்பேன், அதை நீ எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. இங்கே ஆல்ரெடி மதம் மாறி இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சகோதரர்கள் மதம் மாத்திரம் மாறி இருக்கான், ஆனால் அவன் கூட தான் இருக்கான். அவனுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு எதாவது இருந்ததாக பாருங்கன்னு தான் நம்ம திரும்ப சொல்ல முடியுமே தவிர, அதுக்கும் இவர் செல்ஃப் கோல் அடிச்சிட்டாரு. இனிமேல் நாங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டோம், இனிமேல் வந்து நாங்கள் டேரெக்டாக கவர்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னா, இதுக்கு முன்னே என்ன பண்ணி இந்த பாஸ் தான் கேட்கணும், வேறு எதுவும் கேட்கணும். இப்போ FCRAல ஒரு முக்கியமான விஷயங்களும் இங்கே பேசப்படாமலே இருக்குது. தேசிய பாதுகாப்பு கரெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம், இது எடுத்துகிட்டு வர்றதுக்கான முக்கியமாக காரணமாக பார்க்கப்பட வேண்டியது அல்லது பேசப்பட வேண்டியது அதுதான். ஆனால் அது தவிர்த்து மற்ற விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? இல்லை நிஜமாகவே தேசிய பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இந்த விஷயத்தில்? இதனால் தேசிய பாதுகாப்புக்கு எதுவும் அச்சுறுத்தல்கள் இருக்கிறதா? உக்ரைன் எப்படி இருந்தது, இப்போ உக்ரைன் எப்படி இருக்குது, எனக்கு இது மாத்திரம் பதில் சொல்லுங்கள். 2022க்கு முன்னாடி உக்ரைன் எப்படி இருந்தது, 2014க்கு முன்னாடி உக்ரைன் எப்படி இருந்தது, 2014க்கு அப்புறமா 2014 தேர்தலுக்கு அப்புறமா உக்ரைன் எப்படி மாறுச்சு, 2019-20 எப்படி மாறுச்சு, 2022க்கு அப்புறம் மாறுச்சு, இப்போ கீவ் நகரம் எப்படி இருக்கிறது, உக்ரைனுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் எப்படி இருக்குது, இது எல்லாமே சாத்தியமானது ஒரே ஒரு விஷயம் மாத்திரம்தான். பணத்தை வெளியிலேருந்து கொண்டு வந்து உக்ரைனில் கொட்டினாங்க, ஏன்னு கேட்குறதுக்கு ஆள் இல்லை. இப்போ இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட்டு அங்கே எதுவும் இல்லை. ஸோ ஒரு சீரியல் எடுத்தாங்க, ஒரு காமெடியனை கொண்டு வந்து இவர் தான் வராது வந்த மாமணின்னு காமிச்சாங்க. அவருக்கு பின்னாடி அமெரிக்காவுடைய முழு சப்போர்ட் இருந்தது. நிறைய அமெரிக்க அரசியல்வாதிகள் விக்டோரியா நோலாண்டு போனவங்கள டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வாருங்கள், அதுக்கு எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு பணத்தை பம்ப் பண்ணி உக்ரைனில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி உக்ரைனிய மக்களுடைய நிலை என்ன? ஸோ வெளியிலேருந்து பணம் வருது, வெளியிலேருந்து ஒரு ஆள் வந்து கண்ட்ரோல் எடுக்கிறான்னா அது தேசிய பாதுகாப்பு பிரச்சனை இல்லாமல் என்ன? சரி, நேபாளில், சரி பங்களாதேஷில், பாகிஸ்தானில், ஸ்ரீலங்காவில், ஏன் யூகேயில் என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்கு? யூகேயில் இது வரைக்கும் 10 வருஷத்தில் 7 பேர் பிரைம் மினிஸ்டர் மாறி இருக்காங்க, ஒரு ஸ்டேபிளான ஒரு கவர்மெண்ட் இல்லை. எத்தனை நாடுகளில் இந்த ப்ராப்ளம் போயிட்டுருக்கு? எத்தனை நாட்டுக்கு ஃபாரின் பாலிசியே இல்லை? ஏன் ஃபாரின் பாலிசி இல்லை? அதுக்கான காரணம் என்னென்னா, வெளிநாட்டிலேருந்து இந்த மாதிரி ஒரு தொண்டு நிறுவனம்ன்ற பேரில் இப்போ அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் தான் பெரிய ப்ராப்ளம். லீ குவான் யூ, நான் எல்லா விஷயத்துலையுமே அது வந்து அவர் வந்து ஒரு மாஸ்டர் ஊக்வே மாதிரி. நீங்கள் லீ குவான் யூ அவர்களுடைய வாழ்க்கையை ஒழுங்காக படித்தோன்னாலே அவர் சொன்ன பேச்சுக்கள்லாம் கேட்டாலுமே நம்மளால் இதை சால்வ் பண்ண முடியும். லீ குவான் யூ அவர்கள் சரி, அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் இந்த மாதிரி ஆர்கனைசேஷனெல்லாம் உள்ளே விட்டு அந்த நாடு நாசமாக போன பிறகு அதோட லைனில் க்யூவில் நிற்கும் போது தான் உனக்கு தெரியும் இவங்கெல்லாம் யார் அப்படின்ட்டு அவரே சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இப்போ அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் தானே உங்களுக்கு பிரச்சனை. ஸோ நீங்கள் தொண்டு செய்ய வந்தீங்கன்னா தொண்டை மாத்திரம் செய்யுங்க, அதுக்கான கணக்கை காட்டுங்க. இந்தியா வந்து ஒரு சுதந்திர நாடு, இந்தியா வந்து ஒரு சாவரன் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, இது மக்களாட்சி தான் கொண்டு வந்தாங்க, இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில தொண்டு நிறுவனங்களில் சில பிஸ்கட் போட்டு ஒரு பேரை வளர்த்து அதன் மூலமாக ஆட்சி மாற்றத்தையோ அந்த நாட்டையோ கண்ட்ரோல் செய்கிறது எளிது அப்படின்னு நினச்சிங்கன்னா
அது மாதிரி நினைக்கும் நாடுகளுக்கு இந்த FCRA அமெண்ட்மெண்ட் ஒரு சவுக்கடி. இதை கொண்டு வரணுன்றது தான் எல்லா நாட்டும் இந்த நாட்டுடைய மக்களுடைய எண்ணம் அதுவாக இருக்க வேண்டும். அது மதம் சார்ந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் டேரக்டாகவே சொல்லிட்டார், இது மதம் சார்ந்து எந்த பிரச்சனையும் கொண்டு வராதுன்னு நான் கேரண்டி கொடுக்குறேன்னு. இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ அந்த எல்லாருமே அந்த கேள்விகளும் விமர்சனங்களும் எங்கே வருதுன்னா, நீங்கள் ஒருவேளை வருகிற ஃபண்டுக்கு கணக்கு காமிக்கல அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற சொத்துக்களோ அந்த நிறுவனம் பாதிக்கப்படாதுன்னு சொல்லிட்டாரு. இல்ல அது வந்து மொத்தமா அரசாங்கமே எடுத்துக்கும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காரு. அரசாங்கம் எடுத்துக்கும். ஆனா இப்போ வந்து ஒரு இடத்துல அப்ப ஏற்கனவே சரி என்ன பண்ணணும் இல்ல ஏற்கனவே இருக்கிற ஒரு பொது எண்ணம் என்பது பாஜக அரசு என்பது ஒரு மதம் சார்ந்தது, இல்ல அவர்கள் அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம உள்ளுக்குள்ள பார்ப்போம். நம்ம இன்டர்நேஷனல்னா கூட பார்த்தா கூட அப்ப இவர்களோட எண்ணம் என்பது அந்த குறிப்பிட்ட கல்வி நிறுவனங்களையோ அந்த நிறுவனங்களையோ மொத்தமா எடுத்துக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. நம்ம அந்த வட்டத்துக்குள்ள மட்டும்தான் இதை பார்க்க முடியுமா? இதை தவிர்த்து வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கிறதா? அந்த நீங்க சொன்ன மாதிரி ஸ்கூலோ இல்லை தேவாலயமோ இல்லை மசூதியோ இல்லை கோவிலோ கூட எல்லா மதத்துலேருந்து வெளிலேருந்து பணம் வருது, ஓகேவா? அந்த விஷயத்தை கவர்மெண்ட் எடுத்து நடத்தும். அதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு அப்பீலண்ட் பாடி ஒன்று போட்டு அது வந்து தொடர்ந்து நடத்தும். அதுக்கு வந்து ஜுடிஷரி கண்ட்ரோல்லையும் இல்லை பார்த்து அதை நடத்துவதற்கான வரைமுறை கொண்டு வருவது அரசாங்கத்துடைய வேலை. ஸோ பாழும் வீட்டில் பேய் குடியிருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் அந்த இடத்த மூடிட்டீங்க, சும்மா இருக்குது, அப்போ யார் பொறுப்பேப்பா? இப்போ ஒரு ஸ்கூல் வெளியிலேருந்து பணத்தை வாங்கி ஸ்கூல் நடத்துகிறீங்க, ஆனால் உங்களால் கணக்கு காட்ட முடியல, வேறு ஏதோ வேலை பண்ணிட்டீங்க, அப்போ அங்கே ஸ்கூலில் படிக்கிறவங்களாம் எங்கே போவான்? ஸோ கவர்மெண்ட் எடுத்துக்கோன்னு சொன்னது கவர்மெண்ட் எடுத்து மூடிடும்னு நினைக்காதீங்க, எடுத்து கவர்மெண்ட் நடத்தும்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ கவர்மெண்ட் நடத்தும், அப்போ அந்த ஸ்கூலாக இருக்குன்னா ஸ்கூலாக தான் இருக்கும், அதை வந்து வேறு எதுவும் மாற்றாது. ஸோ அந்த மாதிரி ஒரு அஷூரன்ஸ் கொடுத்து தான் இந்த அமெண்ட்மெண்ட் பாஸ் ஆகுதே தவிர ஸ்கூலில் ஆரம்பிச்சிட்டோம் அப்போ ஸ்கூலை மூடிடுவோன்னு கணக்கு. என்னோட இறுதியான கேள்வி, இப்போ அமெரிக்காவை தவிர வேறு ஏதேனும் நாடுகள் இதற்கு ஏதேனும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்களா? இப்போதைக்கு அமெரிக்கா மாத்திரம் பண்ணியிருக்கு. இதை பில் பாஸ் ஆனவுடனே தெரியும். ஸோ நான் எதிர்பார்க்கறது மோஸ்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இந்த 5 கண்ணனுக்கு எப்போவுமே பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இருக்கக்கூடிய நாடுகள் கண்டிப்பாக இங்கே அதாவது ஒன்றே ஒன்று சொல்கிறேன், சிம்பிளாக சொல்லணுன்னா, சும்மா ஒருத்தன் யாருக்கும் சாப்பாடு போடுறதோ இல்லைன்னா இதுவும் ஹெல்ப் பண்ணுறதுன்றது வந்து அந்த நிலையெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா அவன் நாட்டிலேயே நிறைய நாட்டில் பிரச்சனை இருக்குது. அப்படி இருக்கும்போது வேறு ஒரு நாட்டில் பணத்தை கொண்டு வந்து கொட்டுறான், அதுக்கப்புறமா உதவி செய்கிறான் அப்படின்னா பிரதிபலன் பாராத உதவி அப்படின்றது இந்தியா துருக்கிக்கு செய்தது, இந்தியா நேபாளத்துக்கு செய்தது, இந்தியா பங்களாதேஷுக்கு செய்து கொண்டிருக்கிறது, இந்தியா நாளைக்கு பாகிஸ்தானுக்கு செய்ய போகுது. இதெல்லாம் பிரதிபலன் தாண்டி பிரதிபலன் பார்க்காமல் செய்யக்கூடிய உதவி. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐரோப்பிய ஒன்றிய நாட்டில் எந்த ஒரு நாடும் செஞ்சதாக எனக்கு தெரிந்து வரலாறு இல்லை. ஆப்பிரிக்கா நாட்டில் ஒரு பழமொழியே சொல்லலாம் இதுக்காக. ஸோ இன்றைக்கி உதவி கொடுத்துட்டு நாளைக்கு நாட்டை பிடிக்கிற ஒரு கதையாக தான் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் செயல்பட்டு அதுதான் வரலாறு. வரலாறை மறப்பது நல்லதல்ல. நம்ம எவ்வளோக்கு வரலாறு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் ஃப்யூச்சரை பார்க்க முடியும் அப்படின்றத என்னுடைய கருத்து. நன்றி சார். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.